சில்லி பரோட்டா சாப்பிட்லாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஹானாஸ் துனியா. இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, சில்லி பரோட்டா எங்களோட பர்சனல் ஃபேவரெட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு சுகர் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்ச பரோட்டாவை வந்து போட்டுருணும். ஆக்சுவலாக நான் எக்ஸ்ட்ரா பரோட்டானா இந்த மாதிரி எப்போவுமே ஸ்கொயராக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். எதுக்காகனா இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நல்லா அந்த பட்டரில் போட்டு நல்லா வறுத்து லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி பேனில் அகைன் பட்டர் போட்டு இந்த மாதிரி வந்து கேப்சிகம் அண்ட் தென் ஆனியன் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுட்டு வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா அதில் வந்து சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு சுகர் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கும் போது அந்த சுகர் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்வீட் சாஸ் வந்து கொஞ்சம் சேர்க்கணும். ஸ்வீட் சாஸ் சேர்த்து இதுதான் வந்து இதில் டேஸ்ட்டே வரும். இந்த சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த செசமி சீடை வந்து போட்டுட்டு நல்லா பெரட்டிடணும். ஆக்சுவலாக நான் செசமி சீடு வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது இன்னும் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பராட்டாவையும் போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, இந்த சில்லி பரோட்டா அவ்வளோ ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மெயினாக பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன் டைம் இதை ட்ரை பண்ணிங்க. ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், சம்டைம்ஸ் நம்மளுக்கு டின்னருக்கும் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.